பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப், 3 நாள் சுவிட்ச் ஆஃப். ம். ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அப்புறம் 3 நாள் சென்று வந்தாங்க. ம். வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ம். நான் குள்ளமாக இருக்கிறது ஏன் தப்பா? அது கடவுள் படிப்பு. இப்போ நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ போய் நீ இப்படிங்கிற உங்களை அப்படிங்கிற சொல்றாரா அப்படி? அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க என்ன அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்களா? இல்லை, சும்மா திருச்சியில் பிரச்சனை வரதான் செய்யும். அது போய் நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்லுவேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, வாயை திறந்தவன் அடிதான் மேம். பசங்க 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, இவங்க பெங்களூர் போய் சம்பாதிப்பாங்க. எப்போ வந்தாலும் அந்த பசங்களை ஒரு தக்க பறி கூட வாங்கி வர மாட்டாங்க மேம். இந்த பொண்ணு தான் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பொண்ணு தான் எப்படின்னா இவங்க பண்ணுற சேட்டை தான் நிறைய தெரியுது மேம். அப்புறம் திருவண்ணாமலை சைடே சுற்றிங்க வந்துட்டு வந்துன்னா ஒரு 3 நாள் 4 நாள் விட்டு வந்துனான்றாங்க. நான் பெங்களூரில் தான் இருந்தேன், சுந்தரகோடனில் தான் இருந்தேன் அப்படின்னு வந்து பஸ் டிக்கெட்டு கிடச்சுறாங்க. வாயை திறந்தவே போய் தான் மேம்.